கஸ்டமர் சாதா ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நெக்ல வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்க போறேன் நான். ஓகேங்களா? கிராஸ் பீஸ் பாருங்க நான் எந்த அளவு கட் பண்ணியிருக்கிறேன்னு. பிளைன் பிளவுஸுங்கிட்ட இது ஜாஸ்தி தான், வேஸ்டா தான் போகுது. கட் பண்ணி வைப்பேன்னு வச்சுட்டேன். இப்போ நான் அடிக்க போறேன். சரிங்களா? அடிச்சு தயார் பண்ணி வச்சுட்டு பிளவுஸ் நெக்கு கூட நம்ம ஜாயின் பண்ற போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டீட்டெயில் போடுறோம். கண்டினியூஸா நமக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ ஜாயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரன்னிங்லேயே போகணுமா? இங்கே பாருங்க, இப்படியே வந்து இங்கே இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த பீஸ் அப்படி இது ஜாயிண்ட்ல இருக்குது. நான் இருந்தாலும் அது நேராக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம துணியை எடுத்து எடுத்து பண்ண வேண்டாம். சும்மா இப்படி மிஷின்ல இருந்து துணி எடுத்து எடுத்து பண்ண வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த பிசுறுகளெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கு கிராஸ் பீஸு. இப்போ பாருங்க, இப்போ கழுத்து பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து முதல்ல அடிச்சிட்டோம். இந்த இடத்துல பெண்ட் இருக்குது, இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போது இங்கே பாருங்க, இந்த கிராஸ் பீஸ் இது எப்படி வேணால் வளைச்சா வளையும். அப்போ நம்ம இப்படி இப்படி அடிச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும். பாருங்க, 2 விரல் எப்படி வச்சிருக்கிற பாருங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸுன்னு கழுத்தோட பீஸுன்னு ஒரே மாதிரி, அதாவது அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்குது பாருங்க. இப்போ இப்படியே கொண்டு வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் அடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் அடிச்சோன்னே இந்த இடத்தையெல்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டுறணும். நல்லா நேராக கரெக்டாக வச்சுட்டு கொச கொச நல்லா இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, 1/2 இன்ச்சிலேயே அடிச்சுட்டு வரணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் அப்படி பொறுமையாக அடிச்சுட்டு வந்தால் இதே மாதிரி. இப்போ நான் அடிச்சிருக்கிறது வந்து அடித்து திருப்புற டைப் தான். பாருங்கள், இப்படியே தான் அடிக்கும். அதாவது நம்ம இந்த இடத்துல நல்லா நீட்டாக ரிலீஃப் பண்ணி விட்டுட்டு தைச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் பெண்டு இருக்குது, இங்கெல்லாம் நேராக இருக்குது. அப்போ நான் நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே வருங்க, இங்கே கொண்டு நிறுத்திடுறேன். ஊசி உள்ளே குத்தி நிறுத்திட்டு இந்த பார்ட்டை நல்லா இப்படி கரெக்டாக அந்த யூ பாயிண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்து இங்கே பாருங்க, எந்த ஒரு இதுவுமே குழப்பமே வேண்டாம். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக இந்த கழுத்து பக்கம் மட்டும் ரொம்பவே பொறுமையாக நீங்கள் நல்லா இப்படி நீட்டாக இப்படி அடிக்கணும். இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி இப்படி நீட்டாக இப்படி பண்ணுவேன். இப்படி நல்லா பிடிச்சிக்குங்க, இப்படி வச்சுக்கோங்க, அடிச்சிடணும். அப்புறம் மறுக்கா அதாவது இந்த எட்ஜில் முதல்ல ரெட்டல் அடி போடுற போது இந்த எட்ஜில் நல்லா அமுத்தி கொடுத்து தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். நல்லா இப்படி அடித்து நல்லா இங்கே வரும். அந்த எட்ஜ் அடியிலேயே அடிச்சுட்டு வந்து அப்புறம் ஒரு சிங்கிள் கைடோட அளவில் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா. இப்போ பாருங்கம்மா, இந்த கழுத்து பாருங்க, யூ கழுத்து நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல படிமானமாக நல்லா வரும். இதை விட அவங்க அந்த ப்ளவுஸை போட போட வந்தீங்கன்னா இந்த கழுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் தைங்க. இதான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிற முறை. சரிங்களா?